السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال تعالى في القرآن الكريم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபா தபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மிக பெரும் கிருபை மீண்டும் மீண்டும் நாம் பதிவு செய்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய வைத்து அவனை துதிக்கக்கூடிய, பாவமின்றி கேட்கக்கூடிய, நன்மைகளை செய்யக்கூடிய, அவனை தொழுது வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அவனை போற்றி புகழ்ந்து, அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழருக்கு சொன்ன படிப்பினை தரக்கூடிய முன்னால் நடந்த உண்மை சம்பவங்களை நாம் தொடர்படியாக பார்த்து அதில் இருக்கக்கூடிய படிப்பினையும் நாம் தெரிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் 2 பெண்கள் இருந்தார்கள். ஒரு பெண்மணி மூத்த பெண்மணி, இன்னொரு பெண்மணி இளைய பெண்மணி. இந்த 2 பெண்களுக்கும் மகன்கள் இருந்தார்கள். ஒரு நாள் ஒரு ஓநாய் அந்த 2 பெண்களுடைய பிள்ளைகளிலிருந்து ஒரு பிள்ளையை தூக்கி சென்று விட்டது. ஓநாய் தூக்கி கொண்டு அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு சென்றுடுச்சு. இப்போ அந்த 2 பெண்களுக்கு மத்தியிலும் இப்பொழுது வாக்குவாதம் நடக்குது. ஓம் பிள்ளையை தான் தூக்கிட்டு போயிடுச்சு ஓநாய், இல்ல இல்ல ஓம் பிள்ளையை தான் தூக்கிட்டு போச்சுன்னு பெரிய, அதாவது மூத்த பெண் இளைய பெண்ணை பார்த்து கூறுறதும், இளைய பெண் மூத்த பெண்ணை பார்த்து கூறுறதும், யார் பிள்ளைய தூக்கிட்டு போனுச்சு, ஏன்னா சின்ன பிள்ளைங்க, யார் பிள்ளைய தூக்கிட்டு போனுச்சு அப்படிங்கிறதுல வாக்குவாதம். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வேண்டி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இந்த தீர்ப்புக்காக வேண்டி 2 பெண்ணும் போறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விசாரிக்கிறார்கள். விசாரிச்சு பார்த்ததுல அது மூத்த பெண்மணிக்கு சாதகமாக தீர்ப்பு அமைகிறது. அந்த தீர்ப்புல 2 பேருக்குமே என்னன்னா கருத்து வேறுபாடு ஏற்படுது. இல்லை இல்லை அப்படின்னு மறுபடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் தர்க்கித்து கொள்வதனால் மறுபடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, கடைசியா நாம அவருடைய மகனான சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போய் இன்னொரு இதெல்லாம் என்ன செஞ்சிருவோம், இதற்கான தீர்ப்பை கேட்டுப்போம், அவங்க சொல்றதுதான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவெடுத்து இப்போ மறுபடியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போய் நடந்த விஷயத்த சொல்றாங்க. எங்களுடைய 2 பேருடைய பிள்ளையிலே ஒரு பிள்ளையை ஓனாய் தூக்கி சென்று விட்டது, ஆனால் அது அவளுடைய பிள்ளைதான் என்று மூத்தவள் இளையவளை பார்த்து சொல்வதும், இளையவள் மூத்தவளை பார்த்து அல்லது அந்த பெண்ணுடைய பிள்ளையை தான்
தூக்கி சென்று விட்டு என்று சொல்வதும். இப்ப 2 பேருக்கும் அங்க வாக்குவாதம் நடக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தந்திரமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஒரு கத்தி எடுத்துட்டு வாங்க, உங்ககிட்ட ஒரு புள்ள மீதமா இருக்கா இல்லையா, ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து கொடுத்தா அந்த புள்ளைய 2ஆ பொளந்து ஆளுக்கு பாதி தந்துடும், வச்சுக்கிட்டு வேலை முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு கத்தி எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வந்தா 2ஆ பொளந்து ஆளுக்கு பாதி கொடுத்துடுறேன், வச்சுக்கிடுங்கன்னு சொன்ன உடனே அந்த இளைய பெண்மணி சொன்னாங்க, லா தஃபால், லா தஃபால், அப்படி செய்யாதீங்க, அப்படி நீங்க செய்யாதீங்க, யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யட்டும், அருள் புரியட்டும், அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த இளைய பெண்ணுடைய அந்த உள்ளம் அப்படியே பதறுது. இதை பார்த்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடனே சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளை அந்த இளைய பெண்ணுடைய பிள்ளை தான், கொடுத்து விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. இதுல இருந்து உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். ஏன்னு சொன்னா, ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளை யாருன்னு தெரியும். அது எத்தனை பிள்ளைக்கு மத்தியில வச்சாலும் அந்த தாய் கண்டிப்பா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த தாயை அந்த மாதிரி செய்யாதீங்க, நீங்க 2ஆ பொளந்து ஆளுக்கு பாதியா கொடுத்து அந்த பிள்ளை இவரோட இருக்காது, இறந்து போயிடும். உடம்ப வச்சு என்ன செய்யறது? அதனால என் பிள்ளை யார்கிட்ட வாழ்ந்தாலும் நல்லா வாழட்டும், இதுதான் தாயுடைய எண்ணம். உண்மைதானே? ஒரு தாயுடைய எண்ணம் என்ன? ஆஹா, இப்ப நான் இந்த இடத்துல போய் இது என்னுடைய பிள்ளைதான் நான் வாதாட, அதே மாதிரி அந்த மூத்த பெண்ணும் என்னுடைய பிள்ளைதான் வாதாட, கடைசியில யாருக்கு பாதிப்பு? அந்த பிள்ளை 2ஆ பொளந்து தந்துறன்னு சொல்லிட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். என்ன பண்றது இப்ப? அதனால எனக்கு அந்த பிள்ளை, என்னுடைய பிள்ளை எனக்கு கிடைக்காம போனாலும் பரவாயில்லை, அந்த பெண்ணிட்ட வாழ்ந்தாவது அவர் உயிரோட வாழட்டும் அப்படிங்கிறது ஒரு தாயுடைய எண்ணம். என்னதான் ஒரு மகன் தன்னை கஷ்டப்படுத்தினாலும் தாயுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? என் பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், என் பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், இதுதான் தாய். அதனாலதான் அவங்க அவ்வளவு சிறப்புகள். அதனாலதான் அல்லாஹ் பாசத்தை பத்தி சொல்லும் பொழுதுமே கூட தாயை விட அப்படின்னு தான் என்ன செய்யும், செய்தி வரும். தாயை விட அல்லாஹ் பாசத்தில் அதிகமானவன், நேசத்தில் அதிகமானவன் சொல்லி. ஏன் அந்த தாயை ஒப்பிடுகிறது? குர்ஆன்ல பத்தி பேசும் பொழுதுமே கூட பெண் எப்படி அந்த குழந்தையை பெற்றெடுத்தால், அவள் சிரமத்திற்கு மேல் சிரமத்தில் பெற்றெடுத்தால் என்று அந்த பெண்ணுடைய அந்த பிரசவத்தினுடைய அந்த வேதனையை பற்றி குர்ஆன் பேசும். அது மட்டுமல்ல, ஒரு போர்க்களத்துல ஒரு குழந்தைய ஒரு பெண்மணி தொலைச்சிருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இப்போ அந்த பெண்மணி ஓடி திரிவாங்க. ஓடி திரிஞ்சு கடைசியில் அந்த பெண்மணிக்கு அந்த குழந்தை கிடைச்சிரும். எடுத்து முத்தமிடுவாங்க, மார்போடு அணைத்துக் கொள்வாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த குழந்தையை அந்த பெண் நெருப்பில் போட விரும்புவாளா? சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், எப்படி விரும்புவா? இவ்வளவு பாசம் உள்ளதான் எப்படி விரும்புவா? அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, அப்ப இந்த தாயே தன்னுடைய குழந்தையை நெருப்பில் போட விரும்ப மாட்டான் என்று சொன்னால், தன்னுடைய அடியானை அல்லாஹ் நெருப்பில் போட எப்படி விரும்புவான்? இந்த தாய் எப்படி மகிழ்ச்சி அடைகிறாளோ அதே மாதிரி அல்லாஹ் தனது அடியான் தன்னிடத்தில் பாவமன்னிப்பு கேட்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறான் என்று அந்த தாயுடைய பாசத்தோடு அதிகமாக ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? தாயினுடைய பாசம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. எனது பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணுவதுதான் தாயுடைய ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிற நம்ம தெரிந்து கொள்றோம். இங்க நாம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்ன அன்பார்ந்த சகோதரிகளே, என் புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நம்ம சிந்திக்கிறோமா இல்லையா? என் புள்ள நல்ல முறையில படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பாதித்துல நல்ல முறையில என் புள்ள வாழணும், 4 பேர் சொல்ற மாதிரி நிம்மதியா என் புள்ள வாழ்ந்து போகணும் என்று நாம ஆசைப்படுறோம். ஆனால் இவ்வளவு பாசம் வைத்திருக்கக்கூடிய நாம் நமது பிள்ளையை எப்படி வளர்க்கிறோம்? நமது பிள்ளையை உருவாக்குவதில் எவ்வளவு பங்கெடுத்திருக்கிறோம்? என் பிள்ளை நல்ல மனிதனாக, யாரை ஏமாற்றாதவனாக, தாய் தந்தையை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்காதவனாக, கடைசி காலத்தில் எனது பிள்ளை என்னை வைத்து நல்ல முறையில் பாதுகாக்கக்கூடியவனாக, நான் மரணித்து விட்டால் எனக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவனாக நான் உருவாக்கி இருக்கேனா? அதுக்கு பெரிய பெரிய கார்ப்பரேட் ஸ்கூல்ல படிக்க வச்சா போதுமா? பெரிய பெரிய காலேஜ்ல படிக்க வச்சு லண்டன், யூபி என்ற பெரிய பெரிய இடங்கள்ல அவனை வேலைக்கு அமர்த்தி கோடி கணக்கில் சம்பளம் வாங்கினா அந்த எண்ணம் வந்துருமா? வராது. எனது பிள்ளை என்னை மதிக்க வேண்டும், எனது பிள்ளை என்னை மிதிக்காமல் மதிக்க வேண்டும் என்று சொன்னால்
அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, சொர்க்கம் தாய்மார்களுடைய பாதத்துக்கு கீழ் இருக்கிறது என்று இந்த உணர்வை நபியுடைய சொன்ன வார்த்தையை உள்ளத்துல அவங்களுக்கு பதிய வைக்கணும். குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்கிறானே, வலா தகுல்லஹுமா உஃப், உனது தாயை தந்தையை நீ சீ என்று சொல்லிவிடாதே. விளக்கத்துல பார்த்தா, விளக்க விரிவுரையில பார்த்தால் அந்த ஊஃப்ங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எனது தாய் எனது தந்தை நான் என்ன பேசுவேனோ அதை கண்டவர்கள் முகம் சுளித்து விட்டால் அப்படிப்பட்ட வார்த்தையை கூட பேசிடாத. நீ பேசினால் கவுலன் கரீமா, சங்கையான வார்த்தையை கொண்டு பேசு, அவர்களை மிரட்டாதே, உருட்டாதே என்று அல்லாஹ் தாய் தந்தையை எப்படி நடத்த வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று பேசுவான். இப்படி குர்ஆன் சொல்வதையும் நபி அவர்கள் சொன்னதையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஆழமாக பதித்து நான் வளர்த்தேன் என்று சொன்னால், அவன் எவ்வளவு பெரிய உயர்ந்த கார்பரேட் கம்பெனியில் அவன் வேலை பார்த்தாலும், கோடிக்கணக்கில் அவன் சம்பளம் வாங்கினாலும், அவன் ஒரு சாதாரண ஒரு நல்ல மனிதனாக, ஏழை மக்களுக்கு உதவக்கூடியவனாக, பழச மறக்காதவனாக, தாய் தந்தையை தனது உள்ளங்கையில் வைத்து பாதுகாக்கக்கூடியவனாக, மறுமையை நேசித்தவனாக அவன் வாழ்வான். பணங்காசு தான், பணம் 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 என்று பணத்தையே நாம குறிக்கோளாக கட்டி, ஏதோ அந்த கடிவாளம் கட்டி விட்டு அந்த குதிரை மாதிரி அப்படியே கண்ணை மறைச்சி நேரா ஓடு 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 ஓடுன்னு ஓடுனா, பணம் கிடைச்ச பிறகு நம்மளை என்ன செய்யறான், தூக்கி போட்டு மிதிக்கிறான். மனைவி வந்ததோட தாய் தந்தையை பார்த்து, உங்களால எங்களுக்கு ஒரே தொல்லையா இருக்கு, மன நிம்மதியே இல்லைன்னு சொல்லி தனது தாயை அவன் தூக்கி ஓரங்கட்டுறான். சிந்தனை செஞ்சு பாருங்க. நாம இன்னைக்கு தாயா இருக்கலாம், ஆனா நமக்கு ஒரு தாய் இருக்கும். நம்ம பிள்ளைய பத்தி நம்ம யோசிப்போம், ஆஹா நம்ம பிள்ளை எப்படி இருக்குன்னு சொல்லி. நாம ஒருத்தவங்களுக்கு பிள்ளையா இருப்போம்ல, நம்ம தாய் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதையும் நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கணும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப, உதாரணத்துக்கு 2 வயசு 3 வயசா இருக்கிறப்ப, நம்ம தாய் நம்ம கழுத்தை பிடிச்சி அப்படி அமுக்கி விட்டா செத்து போயிடுவோம். நம்மளால சண்டை போட முடியுமா? இன்னைக்கு எதிர்த்துக்கிட்டு போய் நிக்கிறவன் நீயா நானான்னு சொல்லி சண்டைக்கு வரிஞ்சு கட்டிட்டு போறமே, அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப என் தாய் என் கொதவலையை பிடிச்சு நெய்ச்சு விட்டுருந்தா முடிஞ்சு போச்சு. என்ன சொல்லியிருப்பாங்க, பிள்ளைக்கு மூச்சரைச்சி இறந்து போச்சு, கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு அடக்கம் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. ஒரு கேஸ் இருந்தா ஒண்ணும் இல்லை, செய்ய முடியும்ல. ஆனா சின்ன பிள்ளையில அழுகிறப்ப, வயத்தோடையில அழுகுதா, பசியில அழுகுதா, எது கடிச்சிருச்சா, எது விசஞ்சந்து ஆயிடுச்சா, எதோ அலர்ஜி ஆயிடுச்சான்னு சொல்லி விடிய விடிய தாய் தோல்ல போட்டுக்கிட்டு சுத்துவாங்க. இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு தெரியும், நம்முடைய பிள்ளைகள் விடிய விடிய தூங்காம இருந்தா அது பசியில அழுகுதா, பசியில அழுகலையா, அது வயத்தோடையில அழுகுதா, எதனால அழுகுது. எத்தனை தாய்மார்கள் கண் முழிச்சிருப்பீங்க. குழந்தை பெற்று வளர்த்த பெண்களுக்கு தெரியும் எத்தனை முறை நான் கண் முழித்திருப்போம்னு சொல்லி. இன்னைக்கு என் புள்ள 15 வயசா இருக்கலாம், 20 வயசா இருக்கலாம், அல்லது என் பிள்ளைக்கு 40 வயசா இருக்கலாம். அந்த பிள்ளைய பெத்தெடுத்து தோல்ல போட்டு அலைஞ்சோமா இல்லையா? எதனால? தூக்கத்தை விட்டு எதற்காக அலைஞ்சோம்? அப்ப அந்த தாய் எப்படியெல்லாம் தனது பிள்ளையை பாதுகாத்தாங்க, அப்ப நம்ம தாய் எப்படியெல்லாம் பாதுகாத்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை இருக்குது. அப்ப அந்த தாயை நம்ம மதிக்கணும் சொன்னா, அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்துடைய விஷயத்தை நல்ல முறையில் கொடுக்கணும். நாம பிள்ளையை நம்ம கண்காணிக்கணும். என் பிள்ளை எதை பார்க்கிறான், எதை பேசுறான், எப்படி பழகிறான், அவருடைய கூட்டாளிகள் எப்படி இருக்கிறாங்க, நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் இஸ்லாம் சொல்லுது. ஒரு நண்பனை பார்த்தா தொழுகிற என்ன வரணும், நண்பனை பார்த்தா குர்ஆன் ஓதுற என்ன வரணும், திக்ர் செய்யற என்ன வரணும். ஒரு நண்பனை பார்த்தா கல்சர் அடிப்பது, ஒரு நண்பனை பார்த்தால் கூத்தடிப்பது, ஒரு நண்பனை பார்த்தால் எங்க வேணாலும் சுத்துவது, தேட்டருக்கு போவது, இந்த மாதிரி நண்பன் அவன் ஷைத்தான். அவன் நண்பன் கிடையாது, அவன் ஷைத்தான். அவனை சொர்க்கத்துக்கு கூட்டு போனான், அவன் கையை பிடிச்சி நரகத்துக்கு தான் கூட்டு போவான். இப்படிப்பட்ட நண்பனை வேணாம், அதில் மூலம் கட் பண்ண சொல்லுங்க, அடிச்சு விரட்டுங்க, வராதேடாங்க. தொழுகைக்கு வராதவன் என்ன நண்பன், தொழுகைக்கு கூப்பிடாதவன் என்ன நண்பன். இப்படிப்பட்ட நண்பர்களோட சேர விடுறோம். நம்ம ஒரு தேவையில்லாத வேலைக்கு போக சொன்னா போக மாட்டோம்னா அடிக்கிறோம். தொழுகைக்கு போனா எத்தனை பிள்ளைகளை நம்ம கண்டிக்கிறோம், தொழுகாத பிள்ளைகளை எத்தனை பேர் நம்ம கண்டிச்சிருக்கிறோம். வீட்டுல குர்ஆன் ஓதுறானா ஓதலையான எத்தனை பேர் கண்டிக்கிறோம். பன்மாதவர்களே, நம்ம பிள்ளை மேல சும்மா பாசம் இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. இந்த உலக வாழ்க்கை என்கிற நிரந்தரம் அல்ல. எனது பிள்ளைக்கு நாளை மறைமுடைய வாழ்க்கையை நான் உறுதிப்படுத்த வேண்டும், சொர்க்கத்தை உறுதிப்படுத்தணும். ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் பண்ணலன்னா எப்படி கேள்வி கேட்கிறோம், எப்படி அடிக்கிறோம், சாப்பாடு தரமாட்டேன், நீ செஞ்சுட்டு வந்தா உனக்கு சாப்பாடு, வீட்டுக்குள்ள வராத, ரூமுக்குள்ள வராத, என்னென்ன பாடுபடுத்துறோம். அதே குர்ஆன் 2 ஆயத்து ஓதுனியான்னு கேட்கிறோமா, தொழுகுனியான்னு கேட்கிறோமா? கேட்க மாட்டோம். ஏன் நாளைக்கு என்னைய பார்த்து நீ தொழுகுனியான்னு கேட்டானா, நீ குர்ஆன் ஓதுனியான்னு கேட்டானா, படிப்புக்கு ஒரு காரணம் சொல்லுவோம். நாங்க தான் படிக்கல, நீங்களாவது படிச்சு பெரிய பிள்ளை ஆகணும்னு ஒரு எண்ணம் தான். என்ன எண்ணம்? இந்த எண்ணத்தை வச்சு என்ன செய்யறது?
ஏன்னா குரான் கேட்டா சொல்ல முடியாதுல்ல, அதுக்கும் சொல்லுவோம் நாங்க தான் ஓதல குரான். நீங்க அஜர்த்துமார்கள் என்னமோ ரெடியா இருக்கிறாங்க, அவங்க ஊர்களில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் ரெடியா இருக்குது. எத்தனை வயசு பெண்களா ஆண்களா வாங்க ஓதி கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். இருக்கக்கூடிய உலமாக்கள் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா ஸ்கூலுக்கு போன படிக்க முடியாது, இப்படி சொன்னாங்க உலமாக்கள் உடனே வாங்க நாங்க ஓதி கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஆனா நாம ரொம்ப வருத்தத்தோடு பதிவு செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம பிள்ளைகள் ஓதுறாங்களா, படிக்கிறாங்களா, குரானோடு எந்த அளவுக்கு தொடர்புல இருக்கிறாங்க, தொழுகையில ஈடுபாடா இருக்கிறாங்க. ஏன்னா அன்பார்ந்த சொந்தங்களை உறவுகளே, இன்னைக்கு பல ஊர்களில் பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது. தொழுகை நேரத்துல சின்ன பிள்ளைங்க ஓடியாடி விளாடுறாங்க, கருத்து தெரியாத பிள்ளைங்க ஓடியாடி விளாடுறாங்க, அது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தொழுகை கடமை இல்லாத பிள்ளைங்க 4 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளை, 6 வயசு பிள்ளை அப்படி ஓடியாடி திரிஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்களே தொழுகைங்க போக நம்ம கண்டிஷன் போகணும். ஏன்? அப்பதான் தொழுகையை பழக்கணும். அவங்களுக்கு சிறு வயசுல இருந்தே பள்ளிக்கு கூட்டிட்டு வந்து தொழுகையை பழக்கணும். ஆனா இன்னைக்கு 15 வயசை தாண்டிய ஆண் பிள்ளைகள் ரோட்ல சுத்துறாங்க, தொழுறது கிடையாது, சண்டை வளர்க்குறாங்க, தேவையில்லாத சண்டைகள், அடுத்தவரோட சண்டைகள், அடி குத்து நடக்குது. பெருநாள் தினம் அல்ல, நோம்பு தினம் இரவு முழுக்க தொழுகிறான்னு பார்த்தா ரோட்ல சொல்லி தேவையில்லாத வீண் சண்டையை தான் வளர்த்துட்டு வரான். நம்ம கண்காணிக்கிறோமா இல்லையா பிள்ளைங்களை? அப்ப எப்படி நம்ம பிள்ளைகள் நம்ம உருவாக்கி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம்? ரமலானுடைய காலம்ங்கிறது இபாதத் செய்யக்கூடிய காலம். தொழுகிறியா, வணங்குறியா, எக்ஸாம் உனக்கு இருக்குது, ஸ்கூல் படிப்பு இருக்குது, எக்ஸாம் எடுத்துக்கு படி, ஸ்கூல் படிப்பை படி, புக்கை படி, அப்படியே டயர்டானே தூங்கு. அதை விட்டுட்டு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, குரான் ஓதுறதுக்கு நேரம் இல்லை, தொழுகை நேரத்தில் தொழுகிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா கரெக்டா அந்த தொழுகையுடைய நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நல்ல எல்லா தெருவும் சுத்தி வர்றதுக்கு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் படிக்கிறது கிடையாது, அந்த நேரத்தில் குரான் ஓதுறது கிடையாது, தொழுகைக்கு வர்றது கிடையாது. நாம பிள்ளைகளை கண்காணிக்கிறோமா இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது தெரியுமா? மற்ற ஊர்களுக்கு பார்த்தா அடி குத்துலேருந்து எத்தனை பேர் இன்னைக்கு சண்டை போட்டு கிடக்குறாங்க தெரியுமா? எல்லா ஊர்களும் இந்த பிரச்சனை நடக்குது. இளைஞர்களுடைய பிரச்சனை எல்லா ஊர்லயும் நடக்குது. எப்ப நடக்குது? குறிப்பா அந்த ரமலானுடைய இரவு நேரங்கள்ல நடக்குது. இவங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல. அப்ப தாய்மார்கள் தான் இதை கையில் எடுக்கணும். தாய்மார்கள் தான் கையில் எடுத்து அந்த இரவுகளை நல்ல முறையில பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாற்றணும். அந்த பெரிய பிள்ளைகள் தான் அவங்களை கண்காணிங்க. ஏன்னா ஊருக்கு வேணா பெரிய ரவுடி மாதிரி நம்ம திரியலாம், ஆனா தாய் இடத்துல பதுங்கிதான் ஆகணும். எத்தனை வயசா இருந்தாலும் சரி, 50 வயசு ஆளா இருந்தாலும் அவருடைய தாய் இருந்துச்சுன்னா, அவர் 50 வயசு ஆளா இருந்தாலும் அந்த தாய்க்கு அவர் குழந்தை தான். அந்த தாய் பெரிய ஆள் ஆயிட்டன்னு பார்க்க மாட்டாங்க, குழந்தைதான் பார்ப்பாங்க. அப்போ அந்த தாயுடைய கையில தான் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் இருக்குங்கிறத நம்ம சிந்தனை செய்யணும். அவர்கள் பெரிய பிள்ளை ஆயிட்டான்னு சொல்லி கண்டிக்காம என்னன்னு போகட்ட விட்டுட்டோம்னா அல்லாஹ் அக்பர் பாதுகாக்கணும். இரவு முழுக்க கண் விழித்து அவர்களை பாதுகாத்ததற்கு, அவர்களை பொத்தி பொத்தி பாதுகாத்ததற்கு எந்த விதமான புரதனும் இல்லாம போயிடும். அதனால அன்பான தாய்மார்களே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யட்டும். அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் உங்க அனைவருக்கும் தரட்டும். ஹூர்லைன் அப்படிங்கிற அந்த கண்ணழகு கொண்ட பெண்களை விட உயர்ந்த ஒரு அந்தஸ்துக்கு அல்லாஹ் உங்களை கொண்டு போகட்டும். நமது பிள்ளைகளை கண்காணிப்போடு நம்ம வளர்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த இரவு நேரங்களை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க, எந்த மாதிரி அவர்கள் பயன்படுத்துறாங்க, கருத்து தெரிந்த பிள்ளைகள் அவர்கள் தொலை வைக்கக்கூடியவர்களாக, தொழுகைக்கு அவரை தொலை சொல்லக்கூடியவர்களாக, தேவையில்லாமல் அவர்கள் இரவு நேரங்களை சுற்றி திரிவதை நாம தான் அவர்கள் சொல்லி புரிய வைக்கணும். அதுல கண்காணிப்பாக இருந்து பிள்ளைகளை நல்ல முறையில வளர்த்து நல்ல தீன்தாரியான பிள்ளைகளாக நாம் உருவாக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை மாற்று புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.